ராஜாராவ் எழுதிய கேட் அண்ட் ஷேக்ஸ்பியர் நாவலுடைய சம்மரியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1965 இந்த நாவல் ராஜாராவால் எழுதப்பட்டது. ராஜாராவ் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷில் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்டர். இந்த நாவலுடைய சப்டைட்டில் அ டேல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதான் இந்த நாவலுடைய தீமை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அ டேல் ஆஃப் இந்தியாங்கிறது கம்ப்ளீட்டாக இந்தியன் பீப்புளுடைய மைண்ட் செட்டை இந்த நாவல் மூலமாக அவர் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இந்த நாவல் செர்பென்ட் த ரோப்புடைய நாவலுக்கு அப்புறம் தான் இந்த நாவல் பப்ளிஷ் ஆகிருக்குது. த செர்பென்ட் த ரோப் அண்ட் தென் கேட் அண்ட் ஷேக்ஸ்பியருடைய தீம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஒரு ஸ்பிரிச்சுவல் தீமும் மித்தாலஜி தீமும் மிக்ஸ் பண்ணி தான் எழுதியிருந்திருப்பார் ரெண்டு நாவலையும். இந்த நாவலுடைய கான்செப்டை பார்த்திங்கன்னா ஃபிலசாஃபிக்கல் அண்டு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரி தான் இதில் போர்ட்ரே பண்ணியிருக்காரு. செர்பென்ட் த ரோப்லேயே ஸ்பிரிச்சுவாலிட்டி அண்ட் ஃபிலாசபிக்கல் தீமாக யூஸ் பண்ணியிருப்பார். இப்போது இந்த நாவலுடைய தீம் எதை பேஸ் பண்ணியிருக்குதுன்னா த கேட் அண்ட் ஷேக்ஸ்பியர். அதாவது இந்த நாவலை போர்ட்ரே பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டர் கேட். இந்த கேட்டு எப்படி ஷேக்ஸ்பியரோட கம்பேர் பண்ணியிருக்காருங்கிறதான் ஒரு ஸ்பிரிச்சுவலாகவும் இந்தியன் ஃபிலசாஃபிக்கலாக இதை மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இட் மித்தாலஜைஸ் த டிரான்சிஷன் ஆஃப் சாதகா டு பக்தா. அதாவது ஒரு பக்தானா யார், சாதகானா யார்? சாதகனா சாதனை பண்ணுறவங்க, ஒரு ஆன்மீக சாதனை பண்ணி அதன் மூலமாக இறைவனை அடைவாங்க. இல்லைன்னா ஒரு பக்தன், அதாவது கடவுள்கிட்ட கம்ப்ளீட்டாக தன்னை சரண்டர் பண்ணி ஒரு பக்தனாக இருப்பாங்க. ஸோ இரண்டு வழிகளை கடவுளை அடைவாங்க அப்படின்னு சொல்கிறார். அதே மாதிரி இந்த நாவலில் கூடிய கேரக்டர் கேட் அண்ட் ஒரு பர்சன் ஹூ இஸ் கம்பேர்ட் ஆஸ் அ ஷேக்ஸ்பியர். ஸோ ஷேக்ஸ்பியருடைய ஒர்க் எப்படி இருக்கும், ஷேக்ஸ்பியருடைய வே ஆஃப் ரைட்டிங் எப்படி இருக்கும், அப்புறம் கேட்டுடைய குணாதிசயம் எப்படி இருக்குங்கிறத ரொம்ப கம்பேர் பண்ணி ரொம்ப சூப்பராக இதில் எழுதியிருக்கிறாரு. சாதகா சர்ச்சஸ் ஃபார் த அல்டிமேட் நாலேஜ் லேட்டன்ட் beneath தி வெயில் ஆஃப் மாயா. அதாவது சாதகா அல்டிமேட் நாலேஜுக்காக என்ன பண்ணுறோன்னா ரொம்ப பல நாட்கள் பல மணி நேரம் தூங்காமல் என்ன பண்ணுவாங்கன்னா சாதனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் பக்தா பிலீவ்ஸ் இன் அ டோட்டல் சரண்டர் பிஃபோர் காட். ஸோ சாதகா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பான், ஆனால் பக்தா ப்ராக்டிஸ் பண்ண மாட்டார். தன்னையே கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணி அவருக்காகவே வாழ்க்கையை ரன் பண்ணிகிட்ருப்பான். அதன் மூலமாக அவங்க கடை அடைவாங்க. ஸோ இதை இந்த நாவலில் இருக்கக்கூடிய சில கேரக்டர் மூலமாக இதை ராஜாராவ் இதை எழுதியிருக்கிறாரு. போத் ஆஸ்பெக்ட் டு ரீச் த சேம் டெஸ்டினேஷன் அடாப்டிங் டிஃப்ரெண்ட் மோட்ஸ். ஸோ பல வழிகள் இருந்தாலும் கடவுளை அடையிறதுக்கு இவங்க ரெண்டு பேருடைய டெஸ்டினேஷன் ஒன்று தான். பல வழிகள் நம்ம கடவுளை அடைகிறோம், ஆனால் கடவுளை ஃபைனலாக ரெண்டு பேருமே அடைஞ்சிருவாங்க. ஸோ சேம் டெஸ்டினேஷன், பட் அவங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடியது வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நாவலில் இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் கோவிந்தன் நாயர், இவர் திருவன்றமில் ஒரு ரேஷன் ஷாப்பில் ஒரு கிளர்க்காக ஒர்க் பண்ணுறாரு. தென் ராமகிருஷ்ண பாய், இவர் ரெவின்யூ டிபார்ட்மெண்ட்டில் டிவிஷனல் கிளர்க்காக இருக்காங்க. ரெண்டு பேருமே கிளர்க்காக தான் இருக்கிறாங்க திருவன்றமில். இந்த ராமகிருஷ்ண பாயோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஒய்ஃப் சரோஜா, இவங்களுக்கு டாட்டர் ஒரு பையன் இருக்காங்க. டாட்டர் உஷா, வித்தாலுங்கிற பையன் இருக்காங்க. இரண்டு பேருமே 5 and 3 years old. இவங்க பட்டனூருங்கிற ஒரு வில்லேஜில் கடல் பகுதியில் ஒரு வீட்டில் வசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ராமகிருஷ்ண பாயோட வீடு பார்த்திங்கன்னா 3 story, 3 அடுக்கு மாடி இருக்கும். ஆல்வேங்கிற பிளேஸில் தான் இவங்க வீடு அமைஞ்சிருக்குது. இவங்க ரொம்ப வசதியானவங்க. அதே மாதிரி கோவிந்தன் நாயர் குட் டாக்கர். இஸ் அ குட் டாக்கர். நல்லா பேசுவார் மக்களுடைய உறவுகள் நிறைய ரொம்ப ஆரோக்கியமான உறவுகளை வெளிப்படுத்துவார். ரொம்ப ஒருத்தவங்களை எப்படி கரெக்ட் பண்ணணும், ஒருத்தவங்களை எப்படி தன் வசியப்படுத்தணுங்கிற நல்ல ஒரு பேச்சு திறமை வச்சுக்கிறாரு. ஹி ஆல்வேஸ் கிராசஸ் த பார்டர் ஆஃப் த 2 houses டு டாக் டு பாய். ராமகிருஷ்ணா பாய் கூட நல்லா பேசுவார். ஸோ ராமகிருஷ்ணா பாயும் கோவிந்த நாயர் பக்கத்து வீட்டுக்காரங்க. ராமகிருஷ்ண பாய் கூட பேசுங்கிறதுக்காக தனக்கு வீட்டு, அதாவது தடுப்பு சுவரை தாண்டி என்ன பண்ணுவார்னா ராமகிருஷ்ண பாய் கூட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பார். தென் த கேட் அண்ட் ஷேக்ஸ்பியர் ஹேஸ் சம் ரெஃபரன்ஸ் இருக்குது. எதுன்னு பார்த்தோன்னா கேட் ரெப்ரசன்ட்ஸ் கர்மா. கர்மனாலே நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு செயல் மூலமாக பகவான் அடைகிறது, ஒரு செயல் மூலமாக தான் நம்முடைய தொழிலை ஒரு தெய்வமாக பார்க்குறது. வேறு எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு
செயலை வந்து கேட்டு தன்னுடைய ஒர்க்கை மட்டும் தான் செய்யும், வேறு யாருடைய இதுவும் டிஸ்டர்ப் பண்ணாது. அதுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் செஞ்சுட்டு தான் இருக்கும். ஷேக்ஸ்பியர் ரெப்ரசன்ஸ் த ரீடிங் ஆஃப் ஷேக்ஸ்பியர்ஸ் ஒர்க் பை பர்சன் இன் த வெஸ்ட் அண்ட் கெட்ஸ் த எசன்ஸ் ஆஃப் த ஒர்க். கேட் என்ன பண்ணால் ஒரு செயலை பண்ணும், அதன் மூலமாக தன்னுடைய டார்கெட்டை வந்து ரீச் பண்ணும். ஸோ கேட்டுக்கு என்ன ஏதாவது ஒரு தேவைன்னா அது எப்படியாவது கடந்து அதை அடைஞ்சிரும். ஆனால் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ரீடர்ஸ் வந்து ஷேக்ஸ்பியருடைய ஒர்க்கை படிச்சுட்டு அது மூலமாக அவங்கள லைஃப்பை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவாங்க. ஷேக்ஸ்பியரில் தீம் மாதிரி ஷேக்ஸ்பியர் ப்ளே படிக்கும்போது அது மூலமாக வரக்கூடிய வாழ்க்கை தத்துவங்களை ஃபாலோ பண்ணி தான் வெஸ்டர்னில் வந்து வாழ்வாங்க. இப்படி தான் வந்து இந்த தீமை யூஸ் பண்ணியிருக்காரு. இந்த நாவல் வந்து உபனிஷத்துங்கிற அந்த ஃபார்ம் மூலமாக தான் எழுதியிருக்கார். உபனிஷத்துங்கில் இருக்கிற ஒரு தீமை தான் வந்து இந்த நாவலில் யூஸ் பண்ணியிருக்கார். உபனிஷத் வந்து ஒரு ஹிந்து ஸ்கிரிப்சர். இந்த நாவல் வந்து யாரை பேஸ் பண்ணி எழுதிருக்குன்னா கோவிந்த நாயங்கிற லைஃப்பை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்குது. த கேரக்டர்ஸ் கெட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த கோவிந்த நாயர் அண்ட் ராமகிருஷ்ண பாயோடைய அவங்களுடைய குணாதிசயம், அவங்களுடைய அனுபவங்கள் எல்லாமே ஒரு ஆன்மீக அனுபவ ரீதியாக தான் இருக்குது. ராமகிருஷ்ண பாய் அண்ட் கோவிந்த நாயர் 2 பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. 2 பேருமே வந்து ஒரே மாதிரியான தொழிலை செஞ்சிட்ருக்கிறாங்க. ராமகிருஷ்ண இவர் வந்து அதாவது கோவிந்தன் நாயர் வந்து எப்படின்னா ராமகிருஷ்ணா 2 பேருமே வந்து ஒரு ஃபிலாசபர் மாதிரி 2 பேருமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. நெவர் டயர்ட் ஆஃப் ஹிஸ் மண்டேன் லைஃப் பட் என்ஜாய்ஸ் ஹிஸ் லைஃப். அதே மாதிரி கோவிந்தன் நாயர் வந்து எப்போவுமே தன்னோட லைஃப்பை வந்து வெறுப்பு அடைய மாட்டார். தான் செய்கிற தொழில் தினமும் ஒரே மாதிரி இருந்தாலும் அதில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. ஹி இஸ் அஃப்ரைட் ஆஃப் கோவிந்தன் நாயர்ஸ் ஆட்டிடியூட் ஆஃப் அன்ஆர்த்தடாக்ஸ். ஆனால் கோவிந்தன் நாயர் வந்து பிராமின் கிடையாது. கோவிந்தன் நாயர் எந்த ஒரு ஆர்த்தோடாக்ஸும் ஃபாலோ பண்ண மாட்டார். பட் அவருடைய கேரக்டர்ஸ் அவர் எல்லா இடத்துலையும் போவார், எல்லாரு கூட பேசுவார். ஸோ இதெல்லாம் வந்து ராமகிருஷ்ண பாய்க்கு பிடிக்கலை. ராமகிருஷ்ண பாய் வாண்ட்ஸ் ஹிஸ் சில்ட்ரன் டு ஸ்டடி இன் இங்கிலீஷ் கான்வென்ட் ஸ்கூல். ராமகிருஷ்ண பாய் வந்து தன்னுடைய குழந்தைகளை ரொம்ப ரிச்சாக வளர்க்கணும், அவங்க நல்ல ஸ்கூலில் சேர்த்து விடணும், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் கான்வென்ட் ஸ்கூலில் சேர்த்து விடணும் அவருடைய ஆசையாக இருந்திருக்குது. ஆல்சோ ஹி வாண்ட்ஸ் டு பில்ட் 3 story ஹவுஸ். நான் சொன்ன மாதிரி இவர் வந்து ஆரம்பத்தில் வந்து 3 அடுக்கு மாடி வீடு கட்டணும் ஆசைப்பட்டிருக்கார் ராமகிருஷ்ண பாய். ஹிஸ் பேரண்ட்ஸ் ஹாவ் லூட்டட் மணி ஃப்ரம் பைரேட்ஸ். ஸோ கடல் பகுதியில் இருக்கிறனால கடல்லேருந்து வரக்கூடிய கப்பல் மாலுமிகிட்ட கப்பல்காரங்கிட்ட வந்து பணத்தை திருடி என்ன பண்ணிக்கான ராமகிருஷ்ணாவோட பேரண்ட்ஸ் வந்து 3 அடுக்கு மாடியே கட்டியிருக்கிறாங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து எப்படிலாம் மக்கள் வாழ்ந்துருக்கிறாங்க, எப்படியெல்லாம் வந்து ஒருத்தர் வந்து பணக்காரங்களாக ஆயிருக்காங்கிறத இந்த ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்காங்க. ராமகிருஷ்ண பாய்ஸ் லவ் சாந்தாங்கிற உமனை வந்து அவங்க மேலே ரொம்ப ஆசை வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்க தான் ரொம்ப பர்ஃபெக்ட் உமனாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சாந்தாங்கிற உமன் கூட ரொம்ப அட்ராக்ஷன் வருது. கோவிந்த நாயர் இஸ் கரப்ட் மேன். ஆனால் கோவிந்த நாயர் வந்து இவரும் எப்படின்னா ஒரு கரப்ட் மேன் தான். அதாவது ராமகிருஷ்ணபோட பேரண்ட்ஸ் வந்து பைரேட்லேருந்து பணத்தை பிடுங்கி அவங்ககிட்டருந்து பணத்தை எடுத்து 3 அடுக்கு மாடி வீடு கட்டுறாங்க. ஆனால் கோவிந்த நாயர் வந்து ரேஷன் ஷாப்பில் இருக்கும்போது அதுலேருந்து எப்படியாவது பணத்தை திருடி அரிசி பருப்பு மூலமாக பணத்தை திருடி அவர் வந்து சம்பாதிக்க ஆசைப்படுறாரு. ஹி பிளான்ஸ் டு மிஸ்கால்குலேட் அ குவான்டிட்டி ஆஃப் ரேஷன் ஐட்டம்ஸ் டூரிங் ஃபெமைன். ஒரு நாள் அந்த ஊரில் வந்து ஒரு பஞ்சம் வருது, மழை வெள்ளத்தினால வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய அரிசி பருப்பில் வந்து அதில் வந்து குவான்டிட்டியை ரொம்ப அதிகமாக காட்டி என்ன பண்ணுறாருன்னா அது மூலமாக பணம் சம்பாதிச்சு ரொம்ப ஃப்ராடுத்தனம் பண்ணுறாரு. ஹிட் சைஸ் தட் பெட்டி கவர்மெண்ட் ஆஃபீஸர் த்ரைவ் ஆன் ஹியூமன் மிசரி. இப்போ எப்போதுமே வந்து கவர்மெண்ட் சர்வன்ட்ஸ் எப்பவுமே மக்களுடைய வந்து வாழ்க்கையில் வந்து என்ன பண்ண விளையாடுவாங்க, மக்களை வந்து ரொம்ப வறுமையில் கொண்டு வந்து அவங்களுக்கு ரொம்ப அவங்க மேலே எந்த ஒரு இறக்கமும் இல்லாமல் அவங்க காசில் வந்து வாழக்கூடிய அந்த காலத்தில் வந்து கவர்மெண்ட் சர்வர்ஸ் இருந்தாங்க அப்படிங்கிறது இந்த நாவல் மூலமாக காட்டுறாரு. அந்த மாதம் கோவிந்த நாயர் வந்து ரேஷன் ஷாப்பில் மக்களுக்கு ஏழை மக்களுக்கு கொடுக்குற அரிசி பருப்பை வந்து குவான்டிட்டி அவங்களுக்கு குறைய கொடுத்து மிச்சம் இருக்கிற அரிசியை வந்து ரொம்ப பிளாக்ல சேல் பண்ணி அது மூலம் வர வருமானத்தை கோவிந்த நாயர் குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கரப்ஷன் அண்ட் பியூரோக்ரன்சி ஆர் த ரிசல்ட் ஆஃப் பிரிட்டிஷ் ராஜ். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதாவது பிரிட்டிஷ்காரங்க இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு பணக்கார தொழில் வர்க்கம் அப்புறம் வந்து இந்த கரப்ஷன் பண்ணுறது ரொம்ப அதிகமாக இருந்ததாகவும் காட்டுறாரு.
பணக்காரங்க எப்போ பணக்காரங்களாக இருப்பாங்க, ஏழைகள் எப்பவுமே ஏழைங்களாக இருப்பாங்கிறத காட்டுறாரு. பீப்புள் சீம் டு ஃபர்கெட் ஹியூமனிட்டி இன் சொசைட்டின்னு வரும்போது மனிதாபிமானமே இருக்காது. இன்னொரு மனிதனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த டெண்டன்சி இருக்காதுன்னு சொல்கிறாங்க. பீப்புள் ஆர் பிஸி இன் லூட்டிங் அண்டு பைரசி. அந்த காலத்தில் மக்கள் வந்து திருடணும், பைரசியில், அதாவது கப்பல் வாணிபத்தில் வந்து எப்படியாவது திருட்டுத்தனம் பண்ணணுங்கிற இதில் இன்ட்ரெஸ்ட்டில் மக்கள் வாழ்ந்தாங்க. கோவிந்த நாயர் ஹிஸ் ஃப்ராடுலன்ட் ஜாப். ஒரு நாள் வந்து கோவிந்த நாயரை கையும் காலமாக பிடிச்சிட்டாங்க. இவர் ரேஷன் ஷாப்பில் வந்து நிறைய திருடான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. கேஸ் ரெஜிஸ்டர்ட். ஹிஸ் பாஸ் புத்தா லிங்கம் ஹி டைட் ஆஃப் ஹார்ட் அட்டாக் ஆஸ் அ கேட் ஜம்ப்டு ஓவர் ஹிம். அதுக்கப்புறம் கோவிந்த நாயர் மேலே கேஸ் போட்டு அவரை அரெஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கும்போது இந்த கோவிந்த நாயருக்குன்னு இன்சார்ஜ் ஒரு பூதலிங்கம் இருக்கார். அவர் மேலே ஒரு நாள் கேட்டு வந்து பாஞ்சிருச்சு. அதனால் சடனாக அவருக்கு வந்து ஷாக்கிங் வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார். நவ் நாயர் சார்ஜஸ் ஹிஸ் பாஸ் ஃபார் ஆல் கரப்ஷன். ஆல்ரெடி கோவிந்த நாயர் மேலே கரப்ஷன் இருந்திருக்குது. இப்போ பாஸ் வந்து இறந்தனால இது இறந்ததுக்கு கோவிந்த நாயர் தான் காரணம்னு சொல்லிட்டு அவர் மேலே கேஸ் போடுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது ஒரு பூனை அவர் மேலே விழுந்து அது மூலமாக ஷாக் ஆகி ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு. நவ் த கேட் அப்பியர்ஸ் இன் கோர்ட் அண்ட் ப்ராப்ளம் சால்வ்டு பை த கேட். ஆனால் திடீர்னு அந்த கேட் என்ன அதுவே வந்து கோர்ட்டில் அப்பியர் ஆகி நான் தான் அது காரணம் அப்படின்னு அந்த கோர்ட்டில் வந்து அந்த கேட் வந்து ரிப்போர்ட் பண்ணுது. இந்த இடத்துல கேட் பிகேம் த சிம்பிள் ஆஃப் காடஸ். ஸோ நம்ம வந்து நம்மளுடைய தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கணும், கடவுள் வந்து எல்லாம் பார்த்துக்குவார். அந்த மாதிரி கேட் எப்படின்னா ஒரு மனித உருவம் மாதிரி மனிதனுக்கு டெண்டன்சி இருக்கிற மாதிரி அதுவே கோர்ட்டுக்கு வந்து அது என்ன பண்ணுது, தன்னை வந்து தான் தவறை வந்து ஒத்துக்குது. ஸோ நாயர் பிகேம் த சிம்பிள் ஆஃப் டிவோட்டி ஆஸ் அ செயின்ட்டு. ஸோ கோவிந்த நாயர் வந்து தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கார். அவருக்கும் இந்த கொலைக்கும் இந்த மரணம் சம்மந்தம் கிடையாது. ஸோ எப்படியோ நம்ம செயல் செஞ்சுட்டு இருக்கும்போது கடவுள் என்னைக்காவது வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிறத தெரியுது. நாயர் ரிப்பீட்ஸ் த மந்த்ரா லைக் மியாவ் மியாவ். ஸோ எப்படி பூனை வந்து மியாவ் மியாவ் சத்தப்படும், அதே மாதிரி அதை வந்து மந்திரமாக எடுத்துக்கிட்டு, ஏன்னா அந்த கேட்னால தான் இவர் வந்து தப்பிக்கப்பட்டார். அதனால் அந்த சவுண்டை வந்து மந்திரமாக சொல்லிகிட்டே இருக்கிறாரு. நாயர் கோஸ் டு த காடஸ் அஸ் த கேட் சேவ்ஸ் த கிட்டன் ஃப்ரம் டேஞ்சர். ஒரு பூனை எப்படி தன்னுடைய குட்டி பூனையை காப்பாற்றுமோ அந்த மாதிரி கோவிந்த நாயர் அந்த கேட்டை காப்பாற்றிருக்குது. கிட்டன் சரண்டர்ஸ் டு த கேட் ஆஸ் டு காட் ஆர் மதர். எப்படி வந்து கேட்டுக்கு கிட்டன் வந்து அந்த பூனைக்குட்டி சரண்டர் ஆகுமோ அந்த மாதிரி நம்ம வந்து அதாவது காடுக்கு நம்ம கம்ப்ளீட்டாக சரண்டர் ஆகிட்டுமா, காடு எப்படியாவது நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்கிறாங்க. ராஜாரா வாண்ட்ஸ் தி வெஸ்ட் டு ரீட் அண்டர்ஸ்டாண்ட் தி ஈஸ்ட் நாலேஜ் ஆஃப் புராணாஸ் அண்ட் உபனிஷத். இது மூலமாக என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வந்து ஷேக்ஸ்பியர் ஒர்க்கை படிச்சுட்டு அது மூலம் அதில் ஷேக்ஸ்பியர் போர்ட்ரேட் பண்ணிக்கூடிய அந்த ஜெலசி, ரிவெஞ்சு, மர்டர், இதெல்லாம் வந்து அம்பிஷன், பேட் அம்பிஷன், கொலை பண்ணுறது, இதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ஷேக்ஸ்பியர் தீமாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுறதை விட நம்ம கர்மம் மூலமாக நம்ம தொழில் நமக்குன்னு கொடுத்த வேலை வந்து ஒழுக்கமாக பண்ணிட்டு பண்ணோம்னா கடவுள் ஒரு நம்மளை காப்பாற்றுவார். இது வந்து ஈஸ்ட் நாலேஜ், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீக புராணம். அதெல்லாம் வெஸ்டர்ன் பீப்புள் படிக்கணும். ஸோ கேட் எப்படி தன்னுடைய வேலையை ஒழுங்காக செஞ்சுக்கிட்டு இருக்குதோ, அதாவது அதனால தான் அந்த பாஸ் இறந்தார். அதை வந்து கம்ப்ளீட் இந்த கேட் வந்து கோர்ட்டில் வந்து அப்பியர் ஆகி சொல்லுது. ஸோ இது மூலமாக வந்து இன்னசென்ட் பீப்புள் வந்து காப்பாற்றப்படுவாங்கங்கிறத சொல்கிறாங்க கோவிந்த நாயர் மாதிரி. ஸோ ஒன் கேன் அச்சீவ் சால்வேஷன் அண்ட் அட்டைன்மெண்ட் இன் லைஃப். ஸோ இதன் மூலமாக தான் நம்ம செய்கிற பாவங்களுக்கு வந்து பரிகாரம் கிடைக்கும், அது மூலமாக நம்ம வாழ்க்கைக்கு முக்தி கிடைக்குங்கிற கான்செப்டோடு தான் இந்த நாவல் எழுதியிருக்காரு. அதே மாதிரி பிரிட்டிஷர்ஸ் பொல்யூட் ஹியூமன் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த இந்தியன் மைண்ட்ஸ், தே பிரிங் அன்ஹாப்பினஸ் அண்ட் டிப்ரெஷன். ஆனால் பிரிட்டிஷ்காரங்க எப்போதுமே இந்தியன் பீப்புளோட மைண்டை வந்து பொல்யூட் பண்ணுறது, அவங்களை கரப்ட் பண்ணுறது தான் இருப்பாங்க. அவங்க இந்தியன் ஸ்பிரிச்சுவாலிட்டியை கம்ப்ளீட்டாக அழிக்க ட்ரை பண்ணாங்க. அதனால் இந்தியன் பீப்புள் எப்போதுமே ரொம்ப அன்ஹாப்பியாகவோ ரொம்ப மனது உடஞ்சதாக வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அந்த காலத்தில். ஃபைனலி த பீப்புள் இன் நீட் ஆஃப் மோர் அண்ட் மோர் மணி, ஸோ தே ஆர் கரப்டிங். அதனால் மக்கள் எல்லாருமே பணத்துக்கு பின்னாடி போனாங்க. பணத்தை சம்பாதிக்காக அவங்க அந்த ஊழல்லையும் லஞ்சத்துலேயும் அவங்க இருந்தாங்க. பீப்புள் ஷுட் லேர்ன் ஃப்ரம் சாது அண்ட் சேஜஸ் தட் ஹவு டு லிவ் வித் டிட்டாச்டு மைண்ட் இன் லைஃப். அதே மாதிரி இந்தியன் புராணங்களை படிக்கும்போது எப்படி ஒரு சன்னியாசி வந்து டிட்டாச்சாக வாழ்ந்தாங்க, எந்த பொருள் மேலே ஆசையெல்லாம் வாழ்ந்தாங்களோ அதே மாதிரி இந்தியன் பீப்புள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இதை வந்து வெஸ்டர்ன் பீப்புளை ஃபாலோ பண்ணணும். ஷேக்ஸ்பியர் ஒர்க்கில் என்ன சொல்கிறார், ரொம்ப பாசிட்டிவாக பணத்துக்கு மேலே பேராசை, பதவி பேராசை இதெல்லாம் இருக்குது. இது வந்து வாழ்க்கை கிடையாது, வாழ்க்கை தத்துவம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. வெஸ்ட் ஷுட் லேர்ன் ஃப்ரம் ஈஸ்ட். ராஜாராவ் இது மூலம் என்ன கேட்குறாருன்னா, ஈஸ்ட் அதாவது இந்தியன் ஃபிலாசபிலிருந்து வெஸ்டர்ன் பீப்புள் வந்து
வந்து லேர்ன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. கேட் இஸ் சிம்பிள் ஆஃப் ஸ்பிரிச்சுவல். இது ஸ்பிரிச்சுவல். வாட் இஸ் ஸ்பிரிச்சுவாலிட்டி? இந்தியன் ஸ்பிரிச்சுவாலிட்டினா ஒரு கேட் மூலமாக அதை ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. கேட்டு தான் செஞ்ச தப்பை வந்து அது வந்து அதை எடுத்துக்கிட்டு அப்ராணிங்களை, அதாவது இன்னசென்ட் பீப்புளை வந்து காப்பாற்றுது. இந்த மாதிரி இந்தியன் ஃபிலாசபி இருக்குது. கம்ப்ளீட்டாக நம்ம காடுக்கு சரண்டர் ஆகுனா காட் நம்மளை எப்படியும் காப்பாற்றுவார். நம்ம சின்ன சின்ன தவறுகள் செய்கிறோம், அதுக்கெல்லாம் கண்டிப்பாக மன்னிப்பு உண்டுன்னு சொல்லி இந்த நாவலை வந்து முடிச்சுக்கிறாரு ராஜாராவ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.